நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நான் என்ன செய்யணும்னா வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்காக அவருடைய சாயலாய் நாம் என்ன செய்தோம்? சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆமே. மனிதனை எப்படி உண்டாக்கினாரா? அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கமும் ஒரு அர்த்தமும் உண்டு. நீங்கள் என்னைக்கா நினச்சிருக்கீங்களா இந்த உலகத்தில் நாம் ஏன் வாழ்ந்துட்டுருக்குறோம்? என்ன நோக்கத்திற்காக வாழ்கிறோம்? எதை நோக்கி நம் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது நினைத்து பார்த்துருக்கீங்களா? ஆமீன். நம்முடைய வாழ்க்கை இதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்மளை கர்த்தர் எதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டித்தாராம்? அவர் நம் மூலமாய் வெளிப்படுவதற்காக. ஆமீன். இந்த சிருஷ்டிப்பின் ஒரே ரகசியம், ஒரே நோக்கமும் என்னதான்? நம் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவதற்காக. ஹல்லேலூயா. இப்போது நம்ம ஒரு க்ளவுஸ் போடுவாங்க கையில், ஒரு கையுறை. அது என்ன செய்யும்? கை சைஸில் இருக்கா? அப்போ தான் அது என்ன செய்யும்? அதுக்குள்ளே கை ஃபிட் ஆகும். அது நம்ம கையில் மாட்டும்போது அதோட சைஸில் அது இருக்கிறதுனால தான் நம்ம கை உள்ளே போகுது. அதே போல் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மனிதனை உண்டாக்குற நோக்கம் தேவ சாயலில் உண்டாக்குனாராம். எப்படி உண்டாக்குனாரா? தேவ சாயலில். அப்போ தான் நாம் என்ன செய்வோம்? அவர் நம்மில் வெளிப்பட முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நம்ம என்ன செய்தார்? தேவ சாயலில். ஒரு கையுறை எப்படி கையை உள்ளடக்கி கொள்வதற்காக அதே உருவத்தில் உருவாக்கப்பட்டதோ அதே போல தான் கர்த்தர் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ஆதியாகமத்தில் என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 1:26 வாசிங்க. அவரை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆமே. மனிதனை கர்த்தர் என்ன செய்தாரா? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை எப்படி உண்டாக்குனாரா? தேவ சாயலில். அப்போ நாமெல்லாம் எந்த சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலில். எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை நாம் வெளிப்படுத்தும்படி. ஒரு கையுறை எப்படி அந்த சைஸ்லேயே இருக்கிறதுனால தான் கையை நம்ம உள்ளடக்கி கொள்ள முடியும். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் மனிதனை அவருடைய சாயலிலே அவரை வெளிப்படுத்தும்படி அவரை உள்ளடக்கி கொள்வதற்காக தான் என்ன செய்தார்? உருவாக்கினார். புரிஞ்சுதா? ஆமீன். அப்போ நாம் இன்னைக்கு நம் யாரை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? மனிதனை கர்த்தர் அவரை வெளிப்படுத்துவதற்காக தான் உண்டாக்கினார். ஆனால் நாம் இன்னைக்கு என்னத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கோம்? அதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். ரோமர் 8:29 வாசிங்க. இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். ஆமீன். அவருடைய சாயலாலேயே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 நான் வாசிப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆமேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டமான நம் சரீரத்தில் நாம் தேவனுடைய சாயலை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அவரை வெளிப்படுத்தும்படி. அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரே நோக்கம் என்னது? நாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக. ஆமேன். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம் வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு மனுஷனும் ஆவி, ஆத்மா, சரீரம். நமக்கு 3 தன்மை இருக்குது. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 3 தன்மை. 5வது அதிகாரம் 23வது வசனம். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி ஆமீன் காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 தன்மை ஒரு மனுஷனுக்கு இருக்குது. சரீரம் இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது. இந்த 3 தன்மையும் உடையவன் தான் மனிதன். அப்போ அந்த 3ம் எப்படி இருக்கணுமா? கர்த்தர் வெளிப்படும் போது குற்றமற்றவைகளாய் காக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த ஆத்மாங்கும்போது அது மனதில் உள்ள உணர்ச்சிகள், உணர்வுகள். இந்த ஆத்மா எது தெரியுமா? ஆத்மா நம்ம சொல்கிறோம். இப்போ யாராவது இறந்து போனாங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையணும். இந்த சரீரம் அப்படி இல்லை, ஏதோ ட்ரெஸ் போடுறோம், அது உலக காரியங்களோடு தொடர்பு கொண்டது. ஆனால் ஆத்மா
அது மனதிற்குரிய ஒரு அறிவோடு அதை உள்ளடக்கி கொண்டது. அந்த மனதிற்குரிய காரியங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், பாவம் எது, நன்மை எது, தீமை எது, இப்படிப்பட்ட காரியங்களோடு நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய அறிவு. மிருகங்களுக்கு அது கிடையாது. ஆனால் அந்த ஆத்துமா யாருக்கு உண்டு? மனுஷர்களாகிய நமக்கு உண்டு. இந்த ஆத்துமா விசேஷித்தமானது. இந்த ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா வரும்போது குற்றமற்றவதாய் காணப்படும்படி காத்துக்கொள்ள வேண்டியது. சரீரத்தையும், சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், இது நமக்குண்டதல்ல. அப்படிதானே? இந்த சரீரம் யாருடையது? தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டது. அவர் தங்கும் நீங்க தான் நான் தங்கும் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சரீரத்தை என்ன செய்யணும்னா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஆவி, இது என்னன்னா அது மனிதனுடைய உள்ளான ஒரு பகுதி. இந்த ஆவியில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்க வேண்டும். எபேசியர் 5:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி நிறைவினால் நாம் இருக்கணும். நம் சுய ஆவி இல்லை, நம் சுய சிந்தனை அல்ல. எபேசியர் 5:18 வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆமென் ஆவியினால் நிறைந்து. இந்த ஆவி துன்மார்க்கத்திற்கு எதுவான ஒரு வெறி கொள்ளும்படி இந்த ஆவியும் சரீரமும் ஆத்மாவும் உண்டாக்கப்படவில்லை. இந்த ஆவி ஆத்மா சரீரமாகிய மனுஷன் எதற்காக உண்டாக்கப்பட்டான்? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஆவி என்ன செய்யணும்? எப்பவும் நிறைந்திருக்க வேண்டும். சுய ஆவி அல்ல. சுயத்தின் ஆவியில் நம்ம இந்த உலகத்தில் உள்ள பாவத்தோடு போராடி எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? இப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் நிறைவுள்ளவர்களாக ஆக்கும்படி தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். எல்லாத்தையும் நிறைவாக அவன் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான். ஆனால் அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சுய ஞானத்திற்கும் அநேக தத்துவங்கள் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் எப்படியாவது செய்து அதை கேட்டு அதன் மூலமாக கடவுளையும் அடையலாம், ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை அடையலாம் என்று சொல்லி என்ன செய்கிறானா மனிதன் முயற்சி பண்ணுகிறான். அந்த முயற்சி எல்லாம் என்ன செய்யும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தோற்கப்படும். நாம் நம்முடைய சுயத்தினால் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் நம் நிறைவுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. யோவான் 10:10 நீங்கள் வாசிங்க. யோவான் 10 கர்த்தர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஆமென். கர்த்தர் எதற்கு வந்தாரா? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நாம் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அந்த பரிபூர்ணப்படபடி கர்த்தர் என்ன செய்தாரா? இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் நாம் ஏன் இன்னும் பரிபூர்ணப்படலை? நம் வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் ஏசப்பா வந்தாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் இன்னும் நாம் நிறைவை அனுபவிக்காமல் இருக்கிறோம்? அந்த நிறைவு நமக்கு ஏன் வரலை? வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவே மனிதனை கர்த்தர் இந்த உலகத்தில் படைத்தார். அவரும் அவைகள் பரிபூர்ணப்படப்படி தான் வந்திருக்கிறார். நாமெல்லாம் பரிபூர்ணப்படணும், நம் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் என்ன செய்கிறது? உள்ளே வருகிறது. மனுஷனுக்கும் கர்த்தருக்கும், கர்த்தரை வெளிப்படுத்தும்படி உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு இடையில பாவம் என்ன செய்கிறது? ஒரு பெரிய பிளவை கொண்டு வருகிறது. அந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கும்படி மனிதன் எவ்வளவோ உபாயத்தந்திரங்களை செய்யலாம். ஆனாலும் எதாலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பாவத்திலிருந்து நம்முடைய சுய கட்டுப்பாட்டாலேயோ ஒரு கருத்துக்களை கேட்டு அதன்படி நம்மளை மாற்றிக்கிறதுனாலையோ ஒரு இப்படிப்பட்ட சுய காரியத்தினால நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. கொஞ்ச நாள் தான் அந்த சுய கட்டுப்பாடு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா? அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த பாவத்திற்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிப்பட முடியும். இன்னைக்கு அநேகர் நல் வாழ்க்கை, நல் பண்பு, இந்த தத்துவங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு கடவுளை அடைஞ்சிடலாம், முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முக்தி நிலையை அடைஞ்சிடலான்னு சொல்லி நிறையா உலக தத்துவங்கள் சொல்லலாம். இன்னைக்கு உலக தத்துவங்களை பாருங்கள். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தத்துவங்கள். இல்லவே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவராலே அல்லாமல் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்திற்கு போகவே முடியாது. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமேன். மனுஷங்கள்லாம் ரோமர் 3:23 நீங்கள் வாசிங்க. நாம் நிறைவாக இருக்கும்படியும் அவரை வெளிப்படுத்தும்படி உண்டாக்கப்பட்ட நாம் மனிதர்கள் என்ன செய்தாங்களா? ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். பாவம் செய்தாங்க எல்லாரும். அந்த சுயத்தை என்ன செய்தாங்க? மேன்மைப்படுத்தினாங்க. மனிதன் கடவுளோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அந்த மனிதன் என்ன செஞ்சான்? அவனுடைய சொந்த பிடிவாதத்துக்கும் அவனுடைய சுய சிந்தைக்கும் என்ன செய்தான்? தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமேன். ஆதியாகமத்தில் நான் வாசிக்கலாம். ஆதாம் ஏவாளை கர்த்தர் அவருடைய சாயலாய் அவரை வெளிப்படுத்தும்படி உண்டாக்குனாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான்? ஆதாம் ஏவாளை என்ன செய்தான்? சுய சித்தத்திற்கும் அந்த சுய பிடிவாதத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளோடு மனிதர்களுக்குள்ள அந்த ஐக்கியத்தையே அந்த நாளில் என்ன செய்தாங்க?
உடைத்து போட்டாங்க. இந்த சுயத்தையும் இந்த மனிதனுக்கு கடவுளோடு எதிர்த்து நிற்கிறான் பாருங்க, இந்த காரியத்தையும் தான் நம்ம வேதாகம் என்ன சொல்லுது, பாவம் என்று அழைக்கிறது. ஆமென். எது பாவமா? எது பாவம்? கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தின்படி நாம் ஓட ஒப்பு கொடுக்காதபடி என்ன செய்கிறோம்? சொந்த முயற்சி. ஆமென். சொந்த முயற்சிக்கும் சுய ஆசை காரியங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறது? விற்று போடுகிறது. அந்த துணிகரமாக கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறது. ஐக்கியப்படும்படி தான் ஒரே குடும்பமாய் வாழணும்னு சொல்லித்தான் ஆதாம் ஏவாளை ஏசப்பா என்ன செஞ்சாங்க? உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த பாவம் செய்தது நிமித்தம் அந்த பிசாசு, அந்த தள்ளப்பட்ட தூதன், நம்ம எரேமியா ஏசாயாவில் வாசிக்கலாம், அவன் தள்ளப்பட்ட தூதன் என்ன செய்தான்? அந்த சர்ப்பத்தின் மூலமாக ஸ்திரியை வஞ்சித்து, அது ஒரு பெரிய சாப்டர். அந்த சர்ப்பம், அந்த பிசாசு தான் என்ன செய்தான்? இந்த சூழ்ச்சியை உண்டாக்குனா. அந்த சுயத்திற்கும் அவங்களுடைய துணிகரத்திற்கும் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தரை என்ன செய்தாங்க? அந்த இடத்துல அசட்டை செய்தாங்க. இதை தான் பாவம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்போ தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படி நாம் உண்டாக்கப்பட்டோம். நாம் இப்போ பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போய் பிசாசி நாம் வெளிப்படுத்துறவர்களாக இருக்கோமா? இதை தான் நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இப்போ பரிசுத்தமான தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாவம் வந்து தான் என்ன செய்தது? பிரிவினை உண்டாக்கியது. அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை விடுவித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், இயேசு நமது பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார். நமது பாவங்களுக்காக ஆதியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த மேன்மையை சாத்தான் என்ன செய்தான்? இழக்க செய்தான். ஆனால் மறுபடியும் நம்மை அந்த மேன்மையில் வைப்பதற்காக தான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதே போல அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழுந்தார். கேபாவுக்கும் 12 தரிசனமானார். ஆமென். அநேகருக்கு கர்த்தர் தரிசனமானார். எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அப்போ இந்த ஆவியோடு யாருடைய ஆவி இருக்கணும்? ஏசப்பாவுடைய ஆவி இருக்கணும். இன்னைக்கு இந்த ஆத்துமாவை பிசாசு என்ன செய்கிறான்? கெடுக்கிறான். அந்த ஆத்மாவுக்குள்ள நிறைய காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அந்த ஆத்மா பரிசுத்தமாய் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் இருக்க முடியும். அந்த ஆத்மாவில் உலக சிந்தனைகள் வரும்போது இந்த ஆத்மா என்ன செய்யும்? கரைபடும். ஆத்மா கரைபடும் போது இந்த ஆவி சரீரம் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தவறான காரியத்தை நாம் செய்கிறோம். ஆமென். புரியுதா? இப்போ ஆவிக்குள்ளே சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? நிறைய காரியங்களை கொண்டு வருகிறான். தவறான சிந்தனைகளை இந்த ஆத்மாவுக்குள்ளே விதைக்கிறான். இந்த ஆத்மா தான் உணர்வு சம்மந்தப்பட்டது. இப்போ நிறைய எப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் தெரியுமா ஆவிக்குள்ளே அவன் கொண்டு வரான்? சிந்தனைகளில் இச்சை, பயம், கவலை, பாவ உணர்வு, தவறான சிந்தனை, பலவித ஆசை, உலக இன்பங்கள், பெருமை, எரிச்சல், பகை, விரோதம், சந்தேகம், பொறாமை, அவிசுவாசம், பலவீனம், தோல்வி மனப்பான்மை, இப்படிப்பட்டதான சம்மந்தப்பட்ட அனைத்து எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த ஆத்மாவுக்குள்ள யார் தான் கொண்டு வரா? பிசாசு, சாத்தான் கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறான்? கரைப்படுத்துக்கிறான். பயத்தை கொண்டு வருதும், அந்த ஆத்மாவுக்குள்ள பயத்தை கொண்டு வருதும் இதுதான் பிசாசு தான். நாம இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிற கிறிஸ்துவின் சிந்தையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடும்படி தான் பிசாசின் சிந்தையை நம்ம ஆத்மாவிலே பிசாசு விதைக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த நாளில் நம்முடைய ஆத்மாவின் சிந்தை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆத்மாவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் நாம் மாறுவோம் என்றால் அந்த பிசாசு என்ன செய்ய முடியாது? எந்த உணர்ச்சிகளையும் கொண்டு வந்து நம்மை மடங்கடிக்கவே முடியாது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆத்மாவில் இப்படிப்பட்டதான பயத்தையும் இச்சைகளையும் உலக காரியங்களையும் பொருளாசையும் பணாசையும் தான்கிற அகம்பாவத்தை இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சாத்தான் விதைக்கும் போது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓஹோ, பிசாசு என்ன செய்யறான்? நம்ம ஆத்மாவில் சிந்தையில் அவனுடைய துர்சிந்தையை என்ன செய்கிறான்? தவறான சிந்தையை, பாவ உணர்வை நமக்குள்ள விதைக்கிறான் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும்? அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ளணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது வாயினால் வசனத்தை சொல்லி என்ன செய்யணும்? இந்த பிசாசு ஜெயிக்கணும். அதுக்கு தான் வேதத்தில் வசனத்தை படிங்கன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் கூட அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது உபவாசிக்கும் போது பிசாசு என்ன செய்தான்? போராடணும். அப்போ என்ன செய்தார்? கர்த்தர் வார்த்தையை கொண்டு வந்து சாத்தானை ஜெயித்தார். பயம் வருதா? அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்னு சொல்லி இந்த பயத்தை என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி விரட்டணும். தவறான காரியத்தை செய்யணுங்கிற ஒரு இச்சை வருதா? அப்போ வேதத்துள்ள வசனங்களை சொல்லி நாம் அந்த பிசாசை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சாத்தான் கொண்டு வருகிற ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் அந்த ஆத்மாவில் இப்படிப்பட்ட தவறான எதையாவது ஒன்று வச்சு காலம்புள்ள அவங்களை என்ன செய்கிறது? கர்த்தரிடத்திலிருந்து பிரிப்பது. அந்த ஆத்மாக்களை இப்படிப்பட்ட தவறான சிந்தைகள் வரும்போது அவங்க ஆவி அவங்க சரீரம் என்ன செய்யும்? அதை கிரியையாய் வெளிப்படுத்தும். அதே நாம் ஆவியில நிரம்பி நம்முடைய ஆவியில பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய ஆத்மாவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? இயேசுவுக்கு பிரியமான காரியங்கள் என்ன செய்யும்? நம் இருதயத்திலிருந்து ஓடும்.
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நாம் நமது ஆவியை எப்பொழுதும் நாம் நிரப்பியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவருடைய நிறைவு நிறைவோடு நம்மை காத்துக்கொண்டால் நமது ஆத்மாவிலிருந்து என்ன வரும்? தெய்வீக சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் உருவாகி அது ஜீவ நதியாய் பெருக்கெடுத்து சரீரத்தின் சகல அவயங்களிலும் அது பாயும். சரீரத்தின் வழியாய் ஆவி வழியாய் பாயும். அநேகரை நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாய் நடத்துவோம். அதை செய்யாதபடி தான் அந்த பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? இப்போ எல்லாரையும் அந்த சுய சிந்தைக்கு கொண்டு வந்து சுய இஷ்டத்தை அவங்க நிரப்பும்படி அந்த சிங்காசனத்தில் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள அந்த சுயங்கிறது என்ன செய்து சிம்மாசனத்தில் இருக்கிறது. அந்த சுய சிம்மாசனத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஏமாற்றம், பயம், கவலை இப்படிப்பட்ட பிசாசு கொண்டு வருகிற இப்போ சொன்ன அத்தனை காரியங்களும் அவனை சுற்றி இருக்கும். கிறிஸ்து எங்கே இருப்பார்? ஆவியாத்மா சரீரத்திற்கு வெளியே இருப்பார். ஆனால் அந்த சுயத்தை அவன் சிங்காசனத்திலிருந்து எடுத்து வெளியே போடும்போது கிறிஸ்து சிங்காசனத்திற்குள் வருவார். அப்போது இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், பயங்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் என்ன செய்யும்? வெளியே போகும். அப்போ நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சுய சிந்தனைகள். அந்த இதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் நான் சொல்கிறது, இந்த ஒரு பாயிண்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆத்துமாவிலே பிசாசு விதைக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம உடனே என்ன செய்யணும்? பிடுங்கி எரிய வேண்டும். ஆமே. அப்படின்னா தான் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? சரீரத்திலே தேவனை வெளிப்படுத்த முடியும். அதற்கு நம்முடைய ஆவி இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எப்பொழுது நம்ம ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருமா? வரவே வராது. அதான் சொல்கிறேன், இதுதான் ஆவிக்குரிய போராட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவரோடு பிசாசு நம்மோடு இருந்து அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினால் பிசாசு ஜெயிக்கிற இந்த ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். அப்படி இல்லாமல் பிசாசு இப்படிப்பட்ட சிந்தனைகளை தூண்டும் போது பரவாயில்ல, நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அனுபவிக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பிசாசு என்ன செய்வான்? நம்ம ஆவி சரீரம் மூலமாய் நம்ம இந்த உலகத்தின் சிந்தை, பாவ சிந்தனைகளை வெளிப்படுத்தி கிரியைகளை காட்டுவோம். அப்போ இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவினால் நாம் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும். அவருடைய ஆவினால் நாம் நிரம்பி வழியும் பாத்திரமாய் நாம் காணப்பட்டோம் என்றால் என்ன செய்வோம்? நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் ஈஸியாக என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென். யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவால முடியும். பரிசுத்த அவருடைய ஆவினால தான் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆகவே இன்றைக்கு வேலையில் இப்போ நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டப்பா, நாங்கள் எங்கள் சுயத்தையும் பிசாசின் சிந்தனைகளுக்கும் எங்கள் ஆத்மா ஆவி சரீரத்தை ஒப்பு கொடுக்காதபடி நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை வெளிப்படுத்தும்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அப்பா. மேட்டிமைகளோ, பாவ சிந்தனைகளோ, பயங்களோ, எரிச்சல், பகை, விரோதம், பொறாமை, அவிசுவாசம் அப்படிங்கிற அந்த காரியங்களோ தன்னைத்தானே ஒரு தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வைப்பது அந்த பிசாசினுடைய சிந்தை தான், அந்த அசுத்த சிந்தை தான். நாம் எல்லாம் அவருடைய சாயலாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் பிசாசு இன்னைக்கு அநேகருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிறான். பலவிதமான பாவைச்சைகள், உணர்வுகளை தூண்டுகிறான். இதெல்லாம் உணர்ந்தவர்களை அப்பா, என்னுடைய ஆத்மா இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் எப்போதும் ஆவியினால் நிறைந்தவர்களாய் காணப்பட, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட என்று சொன்னீங்களப்பா. எங்கள் ஆத்துமாவிலே கிறிஸ்துவின் சிந்தை இந்த நாளில் உண்டாகட்டும். துர்சிந்தனைகளை விதைக்கிற அந்த பிசாசை நாம் இனம் கண்டு கொண்டு அதையெல்லாம் எதிர்க்கும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, அந்த அறிவை, அந்த தெளிவை இந்த நாளில் தாங்கப்பா. வேத வசனத்தை அதிகமாய் படித்த அந்த பிசாசு எங்களுக்கு முன்னாய் வைக்கிற இப்படிப்பட்ட அந்த பிசாசின் கணங்களை நாங்கள் ஜெயிக்க நாங்கள் திராணி உள்ளவர்களாகும்படி நீர் கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் அப்பா உம்மை வெளிப்படுத்தும்படி இந்த நாளில் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சுய ஞானமோ, சுய அறிவோ, எங்களுடைய பகுத்தறிவோ எங்களை பரிசுத்தமாய் நடத்த முடியவே முடியாது. கடவுளிடம் சேர்க்கவும் முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு செல்லவும் முடியாது. எங்களை கொண்டு செல்வதெல்லாம் நீர் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும் போது நானே வழி என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாலை அல்லாமல் நாங்கள் எந்த முக்தி நிலையும், எந்த பரிசுத்தையும், எந்த பரலோக வாழ்க்கையும் நாங்கள் பெற முடியாது தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவம் செய்ததினால் உம்முடைய மகிமை அற்றவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் அப்பா உம்முடைய மகிமையும் அப்பா நீர் எங்களை இந்த உலக வாழ்க்கையில் எதற்காக எங்களை படைத்தீரோ அதை வெளிப்படுத்துவதற்கும் தடையாக இருக்கிற எல்லா பாவத்தை கொண்டு வருகிற அவயவங்கள் இந்த நாளில் இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீங்களப்பா. ஆனால் இந்த வேளையில் அப்பா பரிபூரணப்பட முடியாதபடி அப்பா நிறைவுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி அப்பா தடைகளையும் அப்பா இயேசுவே இந்த நாளில் ஆசீர்வாத குறைகளையும் கொண்டு வருகிற இந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி
ஆவியானவரே நீங்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்கிற தானிய உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. இயேசுவே இந்த ஆத்துமாவிலே இப்படிப்பட்ட அப்பா சிந்தனைகளை கொண்டு வருவதான் பிசாசின் தந்திரம் அப்பா. அந்த பிசாசின் தந்திரங்களை நாங்கள் எதிர்த்து ஜெயம் எடுக்க அந்த பொருளாசை, பண ஆசை அப்பா, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் இதெல்லாம் பிசாசால் உண்டாக்கப்பட்டது. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் அப்பா மாம்சத்தின் இச்சைகளும் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள் என்று அறிந்து இந்த காரியங்களுக்கு விரோதமாய் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க நீர் இந்த நாளில் எங்கள் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஆவியினால் எங்களை நிரப்பு. எல்லாரும் கேட்போம், நம் ஆவி பரிசுத்தாவினால் எப்பொழுது நிரம்பி வழியும் போது மாத்திரமே இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நாம் விலகி வாழ முடியும். நம் சுயத்தால் முடியவே முடியாது. நம் சுயத்தாலோ சுய ஒழுக்கத்தாலோ நாம் முடியவே முடியாது. எல்லாருடைய ஈவினால தான் முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய சுய கிரியையினால் அல்ல. நாம் பெருமை பாராட்டும்படி அது நம்மால் உண்டானது அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது அவருடைய ஈவு, அவருடைய சுத்த கிருபை. இந்த வேளையிலே சப்பா என்னுடைய ஆவியை என்னுடைய ஆவியினால் நிரப்பு அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் நம்ம இப்போ ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே நான் இந்த புதிய வருடத்தில் என் சுயம் என்னை ஆளக்கூடாதப்பா, சுயத்தின் காரியங்கள் என்னை ஆளக்கூடாதப்பா, சுய மேன்மைகள் என்னை ஆளக்கூடாது தகப்பனே. அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்யும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. இயேசுவே நாவி ஆத்மா சரீரத்தை நான் நீர் வரும்போது குற்றமற்றவங்களாய் காணப்பட்டு நீர் வெளிப்பட என்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளையா. இந்த உலகத்தில் நீர் எங்களை சிருஷ்டித்தது உம்மை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்தும்படி, உம்முடைய சாயலால் எங்களை சிருஷ்டித்தி தகப்பனே. நான் தேவ சாயலிலே நாங்கள் உருவாக்கப்பட்டோம் அப்பா. நாங்கள் இந்த சாயலை இழந்தவர்களாய் எங்கள் ஆத்துமாவில் அப்பா இந்த போர் செய்யும் அவயங்களினாலே நாங்கள் இழுக்கப்பட்ட இந்த நாளில் அப்பா பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த காரியங்களும் எங்களுக்கு காணப்படாதபடி அப்பா உம்முடைய ஆவினால் என்னை நிரப்புங்க. ஆவியானவர் வரும்போது நாங்கள் எல்லாவற்றிலிருந்து ஜெயம் எடுக்க முடியும் அப்பா. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகி எங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா நாங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி இந்த நாளில் அப்பா நாங்கள் மண்பாண்டங்களாய் நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மண்ணினால் அப்பா நாங்கள் உருவாக்கப்பட்டோம் அப்பா. இயேசுவே உம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்டோம் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி. ஆனாலும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வார்த்தையின்படி நாங்கள் பாவம் செய்து உம்முடைய மகிமை இழந்து நிற்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாய் மாற்றும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னீங்களப்பா. இந்த நாளில் இயேசுவே அப்பா கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் உருவாகுவதற்கு தடையாயிருக்கிற அந்த பிசாசின் சிந்தைகள், அந்த பிசாசின் போர் செய்யும் கிரியைகள் இந்த நாளில் முற்றிலுமாய் பயத்தின் ஆவிகள் அப்பா இயேசுவே இச்சையை கொண்டு வருகிற ஆவிகள், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு விட்டு இந்த நாளில் முற்றிலுமாய் சுட்டரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க.